ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி ஜாம் எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 kg ஸ்ட்ராபெரிஸை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். என்கிட்ட பார்த்திங்கன்னா டோட்டலாக 7 கப் ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது. நான் இதை வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 7 கப் ஸ்ட்ராபெரிஸையுமே நம்ம வந்து 2ஆக டிவைட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த 2ஆக டிவைட் பண்ணி ஒரு பெரிய பவுலில் ஒரு 5 கப் ஸ்ட்ராபெரிஸையும் பேலன்ஸ் இருக்க 2 கப் ஸ்ட்ராபெரிஸை சின்ன பவுல்லையும் எடுத்து வச்சுக்க போகிறோம் மெஷர் பண்ணி. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரிஸில் என்னென்னா பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் 91% வந்து உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் தாங்க அதிகமாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் டயட் ஃபுட்டாக கூட எடுத்துக்கலாம். தென் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு இது அலர்ஜியாக கூட இருக்குங்க, நீங்கள் பார்த்து தான் சாப்பிட்டாகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த ஸ்ட்ராபெரிஸ். நீங்கள் டெய்லி எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கேன்சர் ப்ரிவென்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவலாம் ரொம்பவே கம்மி பண்ணுங்க இந்த ஸ்ட்ராபெரிஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து டெய்லி பேசிஸில் எடுத்துக்கலாம். இதோட கேலரிஸுமே கம்மி தாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நல்லா பியூரே கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்க போகிறோம். இதை அரைக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கையில் எடுத்து பார்த்துருக்கேன் பாருங்கள், இப்போ காமிக்கிறேன். எதுவும் திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராபெரிஸில் மேலே இருக்க சீடு மாதிரி இருக்குல்ல, அது மட்டும் இருக்கும். எனக்கு வந்து அது எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க. சாப்பிடும்போது அதுலேருந்து ஒரு புளிப்பாக இருக்க மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால நான் அதை அப்படியே போட்டுக்கிறேன். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணி கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எந்த பாத்திரத்தில் நான் யூஸ் பண்ணணும் அந்த பாத்திரத்துக்கு கன்வெர்ட் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா நான் உங்களுக்கு கிளறி விட்டுக்க போகிறேன். அந்த பியூரே எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கிளறிட்டு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா அது லைட்டாக பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுலேருந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் நுரை வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதை வந்து நல்லா கிளறி விட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அது நல்லாவே உங்களுக்கு கொதி வர ஆரம்பித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த நுரை ஃபுல்லாக இந்த உங்களுக்கு ஓரத்துலலாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல 2 கப் ஸ்ட்ராபெரி, அதை வந்து ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. இது எதுக்காக நம்ம அடிக்கடி கிளறிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். ஓகேங்க. ஒரு 2 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ நான் சுகர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து 5 கப் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2:1 ரேஷியோவில் நான் கிட்டத்தட்ட 2.5 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சுகரே உங்களுக்கு ஓகேவாக தாங்க இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே சுகர் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி திகட்டுற ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் 2:1 ரேஷியோவில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் எந்த கப்பில் வந்து ஸ்ட்ராபெரிஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே வந்து நீங்கள் சுகரும் இது பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நான் 1/2 kg கிட்ட நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறிட்டு நான் வந்து ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நுரை வந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ எடுத்து நீங்கள் கிளறி விட ஆரம்பிச்சிடுங்க. எதனால் இந்த மாதிரி வருதுன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டோம்ல, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அடி பிடிக்க ஆரம்பிக்குங்க. நம்ம சுகர் போட்டதுக்கப்புறமா தான் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வருது இல்லைங்களா, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு கிளறினதுக்கும் இந்த தடவை நம்ம லிட் ஓப்பன் பண்ணப்போ இருக்க கலருக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா நம்ம 2 கப் ஸ்ட்ராபெரிஸை வந்து மேஷ் பண்ணாமல் அப்படியே போட்டிருப்போம்ல, அந்த வந்து லைட்டாக நம்ம ஒரு கரண்டியை வச்சு ஒன்றும் பாதியமாக அதை வந்து நசுக்கி விட்டுக்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்களா நல்லாவே வெந்துருச்சு. அந்த ஸ்ட்ராபெரி கரண்டியில் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நல்லா நீங்கள் கிளறி விடுங்க, ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒன்றும் பாதியமாக அப்படியே நீங்கள் நசுக்கி விட்டிங்கன்னா அந்த கரண்டியை வச்சு மேஷ் பண்ணி விட்டுட்டு கிளறி விடுங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே இதை அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஹல்வா பதம் வர அளவுக்கு நம்ம ஹல்வா கிண்டும் போது எப்படி நம்ம கிண்டிகிட்டே இருப்போமோ அதே மாதிரி தாங்க இதையும் ஜாம் பண்ணும் போதும் நிறையா நீங்கள் இதே இதில் பார்த்திங்கன்னா ஒரு எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே பண்ணலாம். மேக்ஸிமம் பைனாப்பிளில் ஜாம் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் கிரேப்ஸில் பண்ணலாம். இதே மெத்தட் தாங்க, பட் ஆனால் இதே தான். இப்போ வந்து நல்லா உங்களுக்கு திக்னஸ் வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிளேட் எடுத்து அந்த ஜாம் வந்து கொஞ்சம் எடுத்து அந்த பிளேட்டில் ஊற்றி கமுத்தி பார்த்தோன்னா தண்ணியாட்டம் வந்துச்சு. இந்த ஸ்டேஜ் கிடையாது. அகைன் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொதிக்கிறது நல்லாவே தெரியும் அந்த லிட்டில்.
இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் மறுபடியும் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் கேப் விட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் மறுபடியும் நான் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதுவுமே உங்களுக்கு டக்குன்னு கீழே இறங்கிருது அந்தளவுக்கு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு இறுகிரும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ண தேவையில்ல. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கிளறி விடுங்க அப்பப்போ. இதில் வந்து பாருங்கள் அந்த பபுள்ஸ்லாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் செகண்ட் இருந்ததுக்கும் திக்னஸ் ஆகுது. ஓகே, இப்போ நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிச்சிரும். மறக்காமல் கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் அகைன் நான் 3rd டைம் செக் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா கவனித்து பாருங்கள். ஃபுல்லாக நான் அந்த ஜாம் விட்டோன்னே அது டக்குன்னு இறங்கல, ரொம்ப பொறுமையாக தான் இறங்குது. தொட்டு பார்த்தாலும் உங்களுக்கு கையிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த ஜாம் கீழே விழுக்காது. இந்த ஸ்டேஜில் டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வினிகர் ஒரு ஸ்பூன் ஊற்றி கிளறி எடுத்து கூல் பண்ணதுக்காக கூல் ரேக்கில் எடுத்து வச்சிட்டாங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறமா நான் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் ஜாம். ஓகேங்க, இதுதான் இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.